ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வந்து எப்படி மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனில் UIDAIன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது வந்து செலக்ட் லாங்குவேஜ்னு கேட்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து இங்கே இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ 2 செகண்ட்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரோல் டவுன் கீழே பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க கெட் ஆதார் இருக்கா. கெட் ஆதாரில் போயிங்கன்னா டவுன்லோட் ஆதார் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஆதார் நம்பரை வச்சு ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறது. அதாவது யார்கிட்ட ஆதார் கார்டு இருக்கோ அவங்க வந்து ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஐடின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ புதுசாக நீங்கள் வந்து ஆதார் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணாதவங்க புதுசாக அப்ளை பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு சென்டர்லேருந்து என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐடி நம்பரை வச்சு நம்ம இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி விர்ச்சுவல் ஐடி நம்பரும் அதே மாதிரி தான். விர்ச்சுவல் ஐடி நம்பரை வச்சு நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்மள்ட்ட ஆதார் கார்டு இருக்குது. ஸோ அந்த நம்பரை போட்டு நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்டர் ஆதார் நம்பர்னு இருக்கா. ஸோ உங்களுடைய ஆதார் நம்பர் அந்த 12 டிஜிட் நம்பரை வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த என்டர் கேப்சா கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சென்ட் ஓடிபின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபின்னு அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டோட எந்த மொபைல் நம்பர் லிங்க்கில் இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை இங்கே டைப் பண்ணிடணும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துங்க. வெரிஃபை டவுன்லோட். ஸோ வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு வந்து உங்கள் டேஷ்போர்டில் டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆதார் கார்டை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உங்கள் டவுன்லோட் ஆன ஆதார் கார்டை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நேம் வந்து அனீஸ் ஒய் குமார்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 1989 இருக்குன்னா அனீஸில் உள்ள லெட்டரில் ஃபஸ்ட்டு 4 லெட்டர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். ANIS எடுத்தாச்சு. இந்த இயர் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் இருக்கா. ஸோ நீங்கள் ஒரு 1989 நீங்கள் பிறந்தீங்கன்னா இந்த 1989. ஸோ இந்த 8 லெட்டர்ஸ் தான் உங்களுடைய பாஸ்வேர்டு. ஸோ இந்த பாஸ்வேர்ட் போட்டு உங்கள் ஆதார் கார்டு ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டவுன்லோட் ஆன ஆதார் கார்டு எங்கே இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணியாச்சு. அதை வந்து இங்கே டாக்குமெண்ட்ஸில் சேவ் ஆகிடுச்சு. இந்த ஆதார் கார்டை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் இந்த மாதிரி ப்ரொடெக்டட் பாஸ்வேர்டு கேட்குது. இந்த பாஸ்வேர்டில் நீங்கள் போகிற ஃபஸ்ட்டு 4 லெட்டர் இருக்குல்ல அது லெட்டர் வந்து கேப்ஸில் தான் போடணும். பாஸ்வேர்டு வந்து இங்கே டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதார் கார்டில் நேமுக்கு முன்னாடி ஏதாச்சும் இனிஷியல் இருந்தால் அந்த இனிஷியலும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு அனீஸ்க்கு முன்னாடி எம்னு இனிஷியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். MANI நம்ம 4 லெட்டர் தான் எடுத்துக்கணும். இனிஷியலையும் ஒரு லெட்டராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. கன்சிடர் பண்ணிட்டு இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடும்.